வச்சு என்ன செஞ்சு தரலாம்? காளான் வச்சு நல்ல உப்பு கறி செஞ்சு தாங்கம்மா. சரி வாங்க, காளான் வச்சு உப்பு கறி செய்யலாம். வாங்க காளான் உப்பு கறி எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். எண்ணெய் ஊற்றிடணும். காளான் கட் பண்ணியாச்சு, இங்கே வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க காளான் உப்பு கிரேவி எப்படி செஞ்சிடலான்னு பார்த்தோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கறி மாதிரி கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கடுகு வெறிஞ்சதும் இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும். வெங்காயத்து கூட கருவேப்பிலை சேர்த்துக்கணும். 2 வரமிளகா சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடணும். இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வேறு எந்த பொடியும் இதில் சேர்க்க தேவையில்லை. கடைசியில் சீரகமும் மிளகு மட்டும் சேர்க்கணும். அப்போ தான் இந்த உப்பு கறி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காளான் சேர்த்துக்கலாம். 2 பாக்கெட் காளான் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நமக்கு வேகட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி அதிலே காளானில் விட்டு வரும். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. காளான் வந்து இந்த மாதிரி வெந்துடணும். நமக்கு வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ காளானை வந்து நல்லா சூப்பராக மணக்குதும்மா. நல்லா மணக்குது. இதுவே ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கறி மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து கடைசியில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சீரகம், இந்த மாதிரி ஜீரகத்தை நல்லா கசக்கி விட்டு போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள், மிளகுத்தூள் கொஞ்சமாக சேருங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ கிளறி விட்டு நல்லா சூடாக சாப்பாடு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம வந்து சூடாக சாப்பாடு வச்சுருக்கேன். இந்த சாப்பாட்டோட இது பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காளான் என்ன சொன்னோம்? உப்பு கறி. காளான் உப்பு கறி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான காளான் உப்பு கறி நம்ம வீட்டில். இதில் மல்லித்தலை போட்டுக்கோங்க. நான் மல்லித்தலை சேர்க்கலை. மல்லித்தலை போட்டு அட்டகாசமாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காளான் உப்பு கறி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கிட்டத்துக்கு வந்து காட்டுங்க. சூப்பராக இருப்பாருங்க. இந்த மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி வீடியோ நிறைய போட்டுட்ருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.